இங்கே உங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம்ல. ஆமாம். பக்கத்தில் கணக்குவாத்தியார் வீடு இருக்கு. ஆமாம், கணக்குவாத்தியார் இருக்காரு. அந்த வீடெல்லாம் வெள்ளை அடிச்சு ஒரே விசேஷமாக தெரிஞ்சது பார்த்தீங்களா? ஆமாம். அது என்ன காரணம் தெரியுமா? எனக்கு தெரியாது. என்ன காரணம்னா அவங்க வீட்டுக்கு அவங்க பையன் அமெரிக்காவிலேருந்து வர்றாப்புல. அவங்க வீட்டுக்கு அவங்க பையன் அமெரிக்காவிலேருந்து வர்ற ஒரே பையன் தான் அவருக்கு. ஒரே பையன் தான். சரி. மாதம் மாதம் பணம் அனுப்பி வச்சிருவாரு. எல்லாத்தையும் அனுப்பிட்டு இப்போ லீவுனால வர்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. இவருக்கே பென்ஷன் வருமாச்சு. அப்புறம் இதுக்கு அனுப்பிலின்னு அவருக்கு என்ன ஒரு ஊரில் இருக்கிற சொத்து பூரா வாங்கி போடணும்ட்டா. ஆமாப்பா, அங்கேருந்து பணம் அனுப்புகிறாங்க. நிறைய சொத்தெல்லாம் வாங்கி போட்டாங்க. காடு வீடு எல்லாம் வாங்கி போட்டாங்க. நிறைய இடங்க வாங்கி போட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வாங்கி போட்டாங்களா. அப்புறம் வந்து இன்னைக்கு வர்றதா சொல்லியிருந்தாங்க. சரி. அப்புறம் காணோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தான் சொல்கிறவங்ககிட்ட அப்படின்னு. இப்போ அவங்க வீட்டில் நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கி போட்டாங்களா. ஆனால் அக்கம் பக்கத்துல எல்லாம் குழந்தைங்கள்லாம் விளையாடு வருவாங்க. ஆமாம். இந்த வாத்தியார் சுத்தமாக அண்டை வைக்க மாட்டார். நல்லது வரேன். ஏதோ வந்து வீட்டுக்குள்ள போது உடச்சு கடிச்சு போட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? குறும்பண்ணா ஆகாது. ஆமாம், ஏதோ பார்க்கறது மட்டும் அந்த குழந்தைகளெல்லாம் பார்ப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு தான் பேரப்பேத்திகள்லாம் இல்லையா? இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும். அப்படிலாம் நல்லா இருக்கும். பேரப்பேத்தி அங்கே இருக்குது 2. சரி. ஆனால் இங்கே இல்லையில பக்கத்தில். அதனால அப்படியே அந்த குழந்தைகளை அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருப்பார். ஆனால் அதுக்கு ஏதோ பண்ணணும் பண்ணிக்க நல்ல ஏழை குழந்தை தான் பக்கத்தில். எதுவும் பண்ண மாட்டார். சரி. கம்முன்னு இருறா. அப்புறம் வீட்டுக்கு வேலைக்கு ஆளுங்க போட்டிருப்பாங்க. துவைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் போட்டிருப்பாங்களா. அது வேலை மட்டும் நல்லா வாங்க, சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் துணி துவைச்சாலும் ஆகாத போக அத்தனையும் தூக்கி போட்டுருவாங்க. சரி. வாஷிங் மிஷினே இருந்தாலும் அந்த அம்மா துவைக்க வருதில்ல, காசு கொடுத்துறமில்ல. காசு நிறையா கொடுக்க மாட்டாங்க, அளவாங்க தான். இந்த காலத்தில் அதை அளவாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களும் வேலையெல்லாம் வந்து வயசாக கொடுக்காம இல்லை கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பசிக்குதுன்னா சோறே போட மாட்டாங்க. அது நல்லதுதான். ஆமாம், அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கே விட மாட்டேன். அப்புறம் அந்த வாத்தியார் வீட்டில் என்னாச்சுன்னா அந்த பசிக்காத சோறு போட மாட்டாங்க. கஞ்சி குடிச்சு வாத்தியாராச்சா பக்கத்து வீட்லேயும் மண்டை வைக்க மாட்டாங்க. அப்புறம் இவரு தான் நிறைய சொத்து வாங்கியிருக்கிறாங்க. விட்டுருங்க, அது பாட்டில் ஆடிட்டு. அப்புறம் நிறைய சொத்து வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவார்? வயசானி 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் அங்கே போகிறக்கும் ஜாலியாக இங்கே போகிறக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி. கார் எடுப்பாங்க, போவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பணம் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது அங்கேருந்து. சரி. ஆனால் பெருமையாக எல்லாத்துக்கிட்ட எங்கள் பையன் நான் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறான். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறது. ஏன்னா வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பார். ஆமாம், சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள மதிக்க மாட்டாங்க. அதே மதிக்கிறாங்க. காசு இவங்ககிட்ட காசு இருக்குதா மதிக்க மாட்டாங்க. சரி. சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. அப்புறம் யார் வீட்டுக்கு வந்தாலும் அப்படியே இந்த ஏழைமலைகள் ஏதோ ஒன்று கேட்டு வந்தாலும் ஒன்றும் தரமாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்களா. நாய் நான் என்ன பண்ணுறது, அப்படியே பேசுகிறேன். கட்டி வச்சிருக்குது இங்கேயே. அப்புறம் என்னாச்சுங்கன்னா இப்படியே இருந்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கி வர்ற நாள் அப்படின்னு காலையிலேருந்து எதிர்பார்த்து இன்றைக்கி வந்துடுவாங்க எப்படியோ அப்படின்ட்டு 2 நாளைக்கு முன்னாலேயே ஃபோன் பண்ணி இந்த டைமுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி இதை வந்தாச்சு அதை வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. கார் வந்து ஒன்று நிற்கிது. இவங்க தான் வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இல்லை. ஏமாந்து வச்சா பார்த்து சலிச்சு போச்சு. சரி. அப்புறம் அந்த அம்மாவும் நல்லா சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. வரல. அப்புறம் கடைசியில் என்னாச்சு, அவர் அப்படியே தூங்கிட்டார். தூக்கம் வந்து அப்படியே தூங்கியாச்சு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு ஃபோன் அடிக்க வச்சுருவாங்க. சரி. அந்த அம்மா இருந்துட்டு வாத்தியார் சம்சாரம் வந்துட்டு ஃபோன் அடிக்குதுன்னு எழுப்பி கொடுக்குறாங்க. அப்புறம் மகன் தான் பேசுகிறாப்புல. அப்பா அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டீங்களாப்பா, எங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அப்புறம் அவங்க தான் முதலையே வர்றதா சொல்லித்தான் இருக்காங்க. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வந்துடுவோன்னு. அப்புறம் வரலினால் சொல்லணுமல்ல, இப்போ தான் சொல்கிறாங்க. இவங்க இங்கே வர்ற டைமே ஆயாச்சு. இப்போ காரில் வந்தாலும் வந்திருக்கணும். அப்புறம் வரல. சரி.
மகன் என்னங்கிறாப்புல ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தா 5 லட்சம் வாங்கிட்டு அங்கேயே வந்துடலாம். 2 ப்ராஜெக்ட் இருக்குதாம்மா, 2 நாளில் முடிச்சிடலாம். 10 லட்சம் 2 நாளில் வந்துடும். அங்கே வந்தால் இப்போ என்னப்பா பண்ணுறது, இப்போ லீவு இந்த லீவு என்ன இன்னொரு லீவில் வந்தால் போகுது, 6 மாதம் கழிச்சு வந்தால் போகுது, அங்கேயே வந்து இருந்துக்கலாமல்ல, அதனால தான் அந்த வேலையை பார்த்துட்டு வர்றேன் அப்படிங்கிறாப்புல. சரி. அப்புறம் இவர் கேட்டு இதை புளிச்சு போச்சு. சரி இப்படியே ஒவ்வொரு டைம் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியான்ட்டு கம்மனு வச்சுட்டாரு. வச்சுட்டு வெறும் நடை கட்டுறாரு. இங்கே கடைக்கு கடைக்கா? எங்கே கடைக்கு? கடைக்கு எங்கேயோ ரோட்டுக்கு போகிறாரு. சரி. முகத்தில் பக்கத்தில் ஒன்றும் இல்லாத ஏழை வீட்டில் பார்த்தோன்னா பக்கத்துலலாம் அவங்க வீட்டு பக்கம் எல்லாம் போலீஸ் தான் இருக்குது. கூலிக்காரர் தான் நிறையா இருக்காங்க. அத்தனை குழந்தை விளையாடிட்டு இருக்காங்க, அத்தனை சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க வீட்டில் பணம் மட்டும் காசு மட்டும் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அவங்க வீட்டில் பாரு எங்கேயா ஒரு அன்னைக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவங்கவுங்க வேலை செஞ்சால் தான் சாப்பாடு, அந்த மாதிரி நிலமையில தான் அவங்க வீட்டு பக்கம் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க அவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க. இவங்களுக்கு நிம்மதி வேணுமல்ல? இல்லை, நிம்மதி இல்லைங்களா? கணக்காகி போச்சு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாவங்கள் செய்கிறோமல்ல, அந்த பாவமெல்லாம் சும்மா விடாது. அந்த வயசானவங்ககிட்டலாம் அந்த மாதிரி வேலை வாங்கவும் கூடாது. காசு கொடுத்துருவோணும், அதுக்கு தகுந்த பணம் கொடுத்துருவோணும். கஞ்சத்தனமாகவும் அந்தளவு இருக்கக்கூடாது. சரி சரி. சரிங்களா? வர்றேன்ட்டு ஒரே மகனுக்கு இப்போ ஏமாந்து